வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறது எப்படி? இந்த டாப்பிக்கில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எல்லா புத்தகத்துக்கும் முதன்மையான ஒரு புத்தகம், அதாவது இந்த மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்த ஒரு புத்தகம் இருக்குது. அதுதான் 7 Habits of Highly Effective People. இந்த ஒரு புத்தகத்தை தொடர்ந்து தான் நிறைய இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் வர ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசினதே இல்லை. நிறைய பேர் இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஃபேமஸான புத்தகம். அது அவ்வளவு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அதை விட ரொம்ப முக்கியமாக சக்ஸஸ்னா என்னன்றதே இந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை ஏற்படலாம். இன்னைக்கு இந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் பர்சனல் க்ரோத்தை எப்படி அடையிறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் க்ரோத் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நல்லா பேசக்கூடிய திறனை வளர்த்துக்கிட்டாகணும். முக்கியமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறனை வளர்த்துக்கிட்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு இங்கிலீஷை டென்ஷனே இல்லாமல் பேசி பயிற்சி பண்ணணுமா? இதோ பாருங்கள். இன் மை ஆஃபீஸ் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு இம்ப்ரூவிங் இட்? English is very important in my office. How can I improve it? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா எவ்வளவு லாஜிக்கோட இன்ஸ்டண்ட்டாக ஒரு கரெக்ஷனை கொடுத்துருச்சு. நிறைய இங்கிலீஷ் கோர்ஸ் இருந்தாலும் நான் சூப்பர் நோவாவை ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்? ஏன்னா ஒரு இங்கிலீஷை ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பேச வச்சு சொல்லி கொடுக்குறது இந்த சூப்பர் நோவா. நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் புரியும், ஆனால் பேச வராது. இதுக்கு காரணம் நம்ம மூளையில் நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லேக். இதை நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக சூப்பர் நோவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஐஐடியை சேர்ந்தவங்க மற்றும் மொழி வல்லுநர்களால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டெடிகேட்டட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் இந்த சூப்பர் நோவா ஏ. இதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது எப்படி, ஒரு இன்டர்வியூக்கு எப்படி பேசணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தொடர்ந்து பல ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இப்படி நீங்கள் பேசி பயிற்சி பண்ணும்போது கட்டாயம் உங்களோட ஆங்கில திறன் அப்படின்றது ரொம்பவே மேம்படும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அப்ரைசல் மந்த் வேறு வரப்போகுது. உங்களோட திறமைக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வேணும்னா அங்கே ஆங்கிலத்தில் பேச வேண்டிய தேவைன்றது கட்டாயம் இருக்கலாம். அதனால கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி சூப்பர் நோவாவில் 75% டிஸ்கவுண்ட்டோட ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுறது எப்படி? இந்த கேள்விக்கு நிறைய புத்தகம் பதில் சொல்லியிருக்கு. இப்படி பதில் சொன்ன எல்லா புத்தகத்தையும் எடுத்து நம்ம வச்சோம்னா 2 வகையாக பிரிச்சிட முடியும். ஒன்று முதலாம் உலக போருக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம், இன்னொன்று முதலாம் உலக போருக்கு அப்புறம் எழுதப்பட்ட புத்தகம். இல்லை சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், நிறைய பிஸ்னஸ் உருவானது, ஃபேக்ட்ரி உருவானது, இந்த தொழில் புரட்சிக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம், தொழில் புரட்சிக்கு அதுக்கப்புறம் எழுதப்பட்ட புத்தகம். இந்த முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம்லாம் நமக்கு ஒரு பதிலை சொல்லுது, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்னு. அதற்கப்புறம் எழுதப்பட்ட புத்தகம்லாம் வேற ஒரு பதிலை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் என்ன பதில சொல்லும்? நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து பாருங்க, தமிழ் நூட்கள் எடுத்து பாருங்க, இல்ல சீனாவோட டாவோயிசம் எடுத்து பாருங்க, இல்ல மேற்கத்திய நாடோட ஒரு ஸ்டாய்சிசம் கூட எடுத்து பாருங்க. அது எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்லும். வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணும்னா நீ யாருன்றது ரொம்ப முக்கியம், உன்னோட கேரக்டர் என்னன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்ட புத்தகம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? ரொம்ப சிம்பிள். நீ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீ வெளியே எப்படி காட்சி அளிக்கிறன்றது ரொம்ப முக்கியம், அதாவது உன்னோட பர்சனாலிட்டி என்னன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட தமிழ் நூட்கள் எடுத்துக்கோங்க, திருக்குறள் எடுத்துக்கோங்க, இல்ல டாவோயிசம் எடுத்துக்கோங்க, ஸ்டாய்சிசம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது? நீ ஒழுக்கத்தோட இருக்கணும், நீ அடக்கமா இருக்கணும், ரொம்ப பண்பானவனா இருக்கணும், நட்பு பாராட்டணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்மளை பத்தி நமக்கு சொல்லி தருது. நீ இப்படிப்பட்ட மனிதனா இருந்தீன்னா நீ தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லுது. ஆனா எப்ப பணம்ன்றது இவ்வளவு பெருசானுச்சோ, குளோபலைசேஷன் ஆனுச்சோ, நிறைய பிசினஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சோ, எப்ப நான் வெளியே போய் பேசி பொருளை வித்தே ஆகணுன்ற தேவையெல்லாம் ஏற்பட்டுச்சோ, அப்படியே இந்த புத்தகம்லாம் வேற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. புதுசா வர புத்தகம் என்ன சொல்லுது? உன்னோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம், உன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், நீ எப்படி பேசுற, எந்த டோன்ல பேசுறன்றது ரொம்ப முக்கியம், பேசுற வார்த்தைகளை எப்படி பேசினா அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அடுத்தவங்க உன்னை எப்படி பார்க்கறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லித்தர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி புத்தகங்கள் மாறலாம், ஆனா உண்மையா வெற்றி எதுல இருந்து வருது? யாரெல்லாம் இந்த முதலாம் உலக போருக்கு முன்னாடி இருக்கிற ஐடியாலஜியை வச்சிருக்காங்களோ அவங்களாம் வெற்றி அடைகிறாங்க ஈஸியா அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றார். இந்த புத்தகத்தோட
கோரே இதுதான். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம உடனடியாக இப்போ இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் புக் நமக்கு சொல்லித்தர விஷயத்தை பார்த்துக்க கூடாது. அதாவது உன்னோட பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம், ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தர போகிறது கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமாக கோரா நீங்கள் யார் அப்படின்றது தான் இந்த புத்தகம் பேசுது. இங்கே பேராடிம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த ஆத்தர் சொல்கிறார். பேராடிம்னா என்ன? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, இந்த உலகத்தை நம்ம எந்த மாதிரியான கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குறோமோ அதுதான் பேராடிம். அதாவது நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருக்கு, நான் யாரா இருக்கேன் அப்படின்றது தான் இந்த பேராடிம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மேப் மாதிரி. என் கையில் என்ன மேப் இருக்கோ அந்த ஊருக்குள்ள தான் என்னால் நல்லா பயணிக்க முடியும். அமெரிக்காவோட மேப்பை கையில் வச்சுட்டு நான் பெங்களூருக்கு எப்படி போகலாம் அப்படின்றத தேடிட்டு இருந்தேன்னா நான் பெங்களூருக்கு போகவே மாட்டேன். இப்போ லேட்டஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் சொல்லித்தர மாதிரி நீ கடினமாக உழை, நீ இப்படிலாம் பாடி லாங்குவேஜை வச்சுக்கோ அப்படின்னு வேக வேகமாக ஏதோ செய்கிறேன். ஆனால் கையில் இருக்கிற மேப் தப்பான மேப்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த இடத்துக்கு நான் போய் சேர மாட்டேன். வேகமாக தவறான இடத்துக்கு தான் போய் சேருவேன். இப்படிப்பட்ட பேரடிம் தான் நம்மளோட கேரக்டர். இந்த பேரடிம் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் ஒரு விதமாக இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு புதிய பார்வை நமக்கு பிறக்கும். ஆஹா அப்படின்ற ஒரு மொமெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வயது முதிர்ந்த ஒரு பெண்ணா, இல்லை இன்னும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா? சிலருக்கு வயதான ஒரு தோற்றம் தெரியும், சிலருக்கு இளமையான தோற்றம் தெரியும். கொஞ்சம் கவனமாக பாருங்க, உங்களுக்கு இன்னொரு தோற்றமும் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. ஒருவேளை ஒரே ஒரு உருவத்தை தான் உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உருவத்தை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஆகா இவ்வளவு நேரம் நான் ஒன்றுத்தை மட்டும் பார்த்துட்டேனே, இன்னொன்று இருக்கே அப்படின்னு. இப்படிப்பட்ட பேரடிம் ஷிஃப்ட் எதுலேருந்து கிடைக்கும்? நம்ம வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட பேரடிம் ஷிஃப்ட் அப்படின்றது தேவை. இந்த நிகழ்வை இப்படி மட்டுமே பார்த்து இருந்தேனே, ஒரு வாய்ப்பை நான் பிரச்சனையா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கனே அப்படின்றதுலாம் நமக்கு தோணும். திடீர்னு ஒரு பிரச்சனையை வாய்ப்பா பார்க்குறப்போ இந்த பேரடைம் ஷிஃப்ட்ன்றது நடக்கும். இது எப்போ நடக்கும்? இப்போ இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் என்ன சொல்லி தருதுன்னா, நீ என்ன செயல் செய்யறன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லுது. ஆனால் உண்மையா என்னோட கேரக்டரை மாற்றாம, உள்ள நான் யாருன்றதை மாற்றாம, வெறும் பிஹேவியரை மட்டும், நான் வெளியே எப்படி நடந்துக்கிறேன்றதை மட்டுமே மாற்றிக்கிட்டு இருந்தா அது ரொம்ப நாளுக்கு என்னால் கடைபிடிக்கவே முடியாது. யாரும் பார்க்காதப்ப நான் உண்மையா யாருன்றதை வெளிப்படுத்திடுவேன். அப்போ அதுல இருந்து வெற்றி கிடைக்காது. அப்போ பிஹேவியரில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உள்ள நான் யாரு, என்னோட எத்திக்ஸ் என்ன, என்னோட பிலாசபி என்ன, என்னோட கேரக்டர் என்ன, அதுல நான் ஃபோக்கஸ். இங்க உடனடியாக ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. இங்க ஒன்று மட்டும் தான் முக்கியம்னு நான் சொல்லலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் புத்தகங்கள் எல்லாம் ஒன்று மட்டும் தான் முக்கியம்னு சொல்லுது. அது என்னோட பிஹேவியர், நான் வெளியே எப்படி இருக்கேன், என்ன செயல் செய்கிறேன் அப்படின்றது. ஆனால் இங்கே அதை விட ரொம்ப முக்கியம் தான் நம்மளோட கேரக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த வாத்து தங்க முட்டை, அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தங்க முட்டை நமக்கு முக்கியம்தான், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம பிஹேவியர் முக்கியம்தான். ஆனால் தங்க முட்டை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முட்டையை போடக்கூடிய வாத்தை நான் கொண்டுட்டேன்னா நான் முட்டாள் தானே. அதே மாதிரி தான் செயல் தான் முக்கியம், பிஹேவியர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செயல் எதுலேருந்து வெளியே வருது அப்படின்றத நம்ம கவனிக்காமல் விட்டக்கூடாது. நான் யாருன்றதுலேருந்து தான் நல்ல செயல்கள் வெளியே வருது. வெறும் செயலை மட்டுமே பேசிட்டு என்னோட கேரக்டரை நான் மாற்றிட்டேன், என் கேரக்டரை தவறாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே தங்க முட்டை போடக்கூடிய வாத்தை கொண்டுட்டேன். கையில் இருக்கிற முட்டையை அப்படியே வச்சுக்கலாம், புது முட்டைன்றது வராது. ரொம்ப நாளுக்கு அந்த முட்டையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் 7 பழக்கங்களை பற்றி இந்த ஆத்தர் சொல்லித்தரார். 7 ஹேபிட்ஸை நமக்கு சொல்லித்தரார். இந்த 7 ஹேபிட்ஸும் நம்ம கற்றுக்க ஒரு 3 விதமான மாற்றம் நமக்குள்ள நடக்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். முதல்ல நம்ம இருக்க போகிறது டிபெண்டன்ட் ஸ்டேட், அதாவது சார்ந்து இருக்க போகிறோம். யாரையோ ஒருத்தவரை அடுத்தவரை நம்ம சார்ந்து இருக்க போகிறோம். இங்கே நம்ம நீ அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னோட பாஸ் எனக்கு ரொம்ப கடுமையான வேலையை கொடுக்குறாரா, உடனடியாக என் பாஸ் தப்பு, என்னோட கம்பெனி தப்பு அப்படின்னு அடுத்தவங்களை சொல்ல போகிறோம். அடுத்தவங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் பொறுப்பாகவும் காரணமாகவும் நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்குள்ளே நம்ம போவோம். அதாவது அடுத்தவங்கலாம் காரணம் கிடையாது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் மாற்றிக்க முடியும், என்னோட பார்வையை மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில பழக்கங்களை நம்ம வளர்த்துக்க போகிறோம். மூணாவது இன்டர் டிபெண்டன்ட். நான் யாரையும் சாராதவெல்லாம் கிடையாது, நான் சில பேரை சார்ந்து இருக்கேன். ஆனால் நான் மட்டுமே அவங்கள சார்ந்து இல்லை, அவங்களும் என்னை சார்ந்து இருக்காங்க. இங்கே நீ அப்படின்றதும் முக்கியம் கிடையாது, நான்றதும் முக்கியம் கிடையாது, நாம அப்படின்றதும் முக்கியம். பாஸ் ரொம்ப மோசமான வேலையை கொடுக்குறாரா, ஓகே, அவர் கூட உட்கார்ந்து பேசி ஏன் அப்படி பண்ணுறாருன்றதை கற்றுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஹேபிட்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டர் அப்படின்றதும் மாறும், அதுலேருந்து செயலும் மாறும், அதுலேருந்து வெற்றின்றதும் கிடைக்கும். இப்படி வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய 7 பழக்கங்களில் முதல் பழக்கம் என்னன்னா ப்ரோஆக்டிவாக இருக்கிறது. ப்ரோஆக்டிவ்னஸ்னா என்ன? முன்கூட்டியே செயலாற்றக்கூடிய திறன், இல்லைன்னா சூழல் சாரா செயல்
செயலாற்றும் திறன் அப்படின்னு சொல்லலாம். வெளியில என்ன வேணா நடக்கட்டும், அதனால நான் எப்படி செயல்பட போறேன் அப்படின்றது மாறாது. நான் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொல்றது தான் ப்ரோஆக்டிவ்னஸ். மனிதர்களை மிருகத்துக்கிட்ட இருந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிருகங்கள் எப்பவுமே வெளியே என்ன நடக்குதோ அதை பொறுத்து செயல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா மனிதர்களுக்கு அப்படி இருந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. வெளியே எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும் அவங்க சிந்திச்சு எந்த செயல் செய்யணுமோ அதை அவங்களால செய்ய முடியும். வெளியில ஏதோ ஒரு வெடி வெடிக்குது, அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா மிருகமும் ஓட தான் செய்யும். ஆனா மனிதன் மட்டும் அந்த வெடியை பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு உட்கார்ந்து ரசிப்பான். ஏன்னா வெளியில இருக்கிற நிகழ்வு அவனை பாதிக்கிறது கிடையாது. அவன் நினைச்சா அந்த நிகழ்வுக்கு எந்த செயல் செய்யணும் அப்படின்றத அவனால தேர்ந்தெடுக்க முடியும். மனிதனோட சிந்தனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 விஷயம் இருக்கு. ஒன்னு சுய சிந்தனை, செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால எனக்காக யோசிக்க முடிகிற ஒரு திறன். ரெண்டாவது இமேஜினேஷன், கற்பனைகள். நடக்காத ஒரு விஷயத்தை பத்தியும் எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தியும் அவனால யோசிக்க முடியும். மூணாவது கன்சைன்ஸ், என்னோட மனசாட்சி. எது சரி எது தப்பு அப்படின்னு அவனால யோசிக்க முடியும். ஒரு மிருகத்தால் அப்படி யோசிக்க முடியும். கடைசியா அவனோட விருப்பம். அவன் எதை வேணா யோசிக்கிட்டோம், ஆனா யோசிச்சுட்டு எதை செய்யணும்னு அவனால தேர்ந்தெடுக்க முடியும். அவனை ஏதோ ஒரு வெளியில இருக்கிற விசை கட்டுப்படுத்துறதே கிடையாது. சரி தப்புன்னு யோசிக்கிட்டோம், சரியும் அவன் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், இல்ல தப்ப கூட தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய விருப்பம் அப்படின்றது அவன் கிட்ட இருக்கு. இங்க மனிதர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒன்னு ப்ரோஆக்டிவா இருப்பாங்க, இல்ல ரியாக்டிவா இருப்பாங்க. எல்லா மனிதர்களாலையும் ப்ரோஆக்டிவா இருக்க முடியும். ஒரு வெளியில இருக்கக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தாத ஒரு மனிதனா இருக்க முடியும். ஆனா மனிதர்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாது. வாழ்க்கையில வெற்றி அடைகிறவங்க அப்படி இருக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் ரியாக்டிவா இருக்காங்க. வெளியே ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த என்னோட ஆஃபீஸில் சூழல் இப்படி இருக்கு, ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருக்கு, என்னோட பாஸ் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, என்னோட கம்பெனி இப்படி, என்னோட மனைவி இப்படி, என்னோட கணவன் இப்படி அப்படின்னு வெளியில இருக்கிற விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ரியாக்டிவ். அந்த வெளியில நடக்கிற நிகழ்வை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு அதனால நான் இதை தான் செய்வேன், அப்படி ஆயிடுச்சு அப்போ இதை தான் செய்வேன், ஒருவேளை அது அப்படி நடந்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேன் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்றது எல்லாமே வெளியில இருக்கிற விஷயமாவே இருக்கும். ப்ரோஆக்டிவ் மனிதர்கள் அவங்க எப்பவுமே வெற்றியை நோக்கி போறவங்க. அவங்க வெளியில நடக்கிற நிகழ்வை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்றத தான் யோசிப்பாங்க. வெளியே சூழல் எப்படி வேணா இருக்கட்டும், இந்த சூழல்ல என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. அந்த செயலை அவங்க செய்வாங்க. வெளியில நடக்கிற சூழலை பொறுத்து அவங்க மாறவும் மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சூழலே உருவாகாத எதிர்காலத்துக்கு கூட அவங்க இப்பவே செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த பேச்சு மொழியிலேயே இவங்க 2 பேர்ல யார் எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். யார் எப்பவுமே இது மட்டும் அப்படி இருந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்களோ, அதாவது இருந்திருந்தா, ஒருவேளை, இல்ல இது மட்டும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க ரியாக்டிவ். அதை விட்டுட்டு என்னால் இதை முடியுமே, நான் இப்படி செய்யலாமே அப்படின்னு தன்னை பற்றியே சிந்திக்கிறவங்க ப்ரோஆக்டிவ். இந்த ரியாக்டிவ் பீப்புள் எப்பவுமே அவுட் சைட் இன் அப்படின்ற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. வெளியிலிருந்து உள்ள அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில இப்படி நடந்தா உள்ள இப்படி மாறிப்பேன், வெளியே அப்படி இருந்தா இப்படி மாறிப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோஆக்டிவ் பீப்புள் எப்பவுமே இன்சைட் அவுட் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. எனக்குள்ள இப்படி இருந்திருந்தா வெளியே அப்படி ஆயிருக்குமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை 3 வகையில நம்மளால அடக்கிட முடியும். 1 என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 2வது என்னோட மறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 3வது என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாத பிரச்சனைகள். என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா என்ன? என்னோட ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. நான் நினைச்சா ஒழுங்கா ஒரு உடல் பயிற்சி பண்ணலாம், ஒழுங்கான சாப்பாட்டை சாப்பிடலாம், ஒழுங்கா தூங்கலாம். இதன் மூலமா என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் அது இருக்கு. 2வது என்னோட மறைமுக கட்டுப்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும். என்னோட மனைவி என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறது இல்லை, என்னோட கணவன் என்ன ஒழுங்கா நடத்துறது இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கட்டும். இது எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லையா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. இதை நம்மளால மறைமுகமாக கட்டுப்படுத்த முடியும். நான் அவங்கள்ட்ட ஒழுங்கா நடந்துக்கிட்டா, நான் அவங்கள ஒழுங்கா பார்த்துக்கிட்டா, நான் அவங்க கிட்ட ஒரு உண்மையா இருந்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா மறைமுக கட்டுப்பாடுன்றது கொஞ்சமா இருக்கு. 3வது என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாத விஷயம். இன்னைக்கு இந்த வருஷம் பட்ஜெட் சரியில்லை, அந்த பட்ஜெட்ல டாக்ஸ் இப்படி போட்டுட்டாங்க, என்னோட கம்பெனியோட பாலிசி இப்படி இருக்கு, நான் வெளியே கிரிக்கெட் விளையாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மழை பெஞ்சிருச்சு, இப்படி நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயமும் இருக்கும். இந்த ப்ரோஆக்டிவ் பீப்புள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறத உடனடியாக மாற்றுவாங்க. மறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. கட்டுப்பாட்டிலேயே இல்லாத விஷயத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? சில நேரத்தில் கட்டுப்பாடு
கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி சிந்திக்க செய்வாங்க. ஆனால் இன்னும் சில நேரத்தில் கட்டுப்பாட்டில் அது இல்லை, அதுக்காக நான் ஏன் என்ன மாற்றிக்கணும், நான் என்ன செய்யணுமோ இந்த சூழல்லையும் என்னால் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. பட்ஜெட் இப்படி இருக்கட்டும், டாக்ஸ் அப்படி இருக்கட்டும், ஆனால் இந்த சூழலில் என்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு அவங்கள பற்றி அவங்க சிந்திப்பாங்க. இப்படி யோசிக்கிறவங்க ப்ரோஆக்டிவாக இருக்கிறவங்க. இதை விட்டுட்டு வெளியே இருக்கிற சூழலையும் இல்லை வெளியில் இருக்கிற பிரச்சனையும் குறை சொல்கிறவங்க ரியாக்டிவாக இருக்கிறவங்க. எப்போ நம்ம ப்ரோஆக்டிவாக இருக்கோமோ, வெளியே என்ன வேணால் நடக்கட்டும், நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்குறோமோ அங்கே நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம். இதுதான் வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய முதல் பழக்கம். வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய இரண்டாவது பழக்கம், முடிவை மனதில் வச்சு செயல்படக்கூடிய ஒரு திறன். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அறிவு. எனக்கு என் வாழ்க்கையை பற்றின ஒரு திட்டம் அப்படின்றது இருக்கிறது. முக்கியமாக இந்த திட்டம் எது பற்றி இருக்கணும், நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறத பற்றியோ இல்லை வாழ்க்கையில் சாதிக்க போகிறத பற்றியோ இருக்கணுன்றது ஒரு முக்கியம்தான். ஆனால் அதை விட என்னை பற்றின ஒரு திட்டம் அப்படின்றது தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் 2 முறை படைக்கப்பட்டிருக்கு. ஒன்று முதல்ல நம்மளோட சிந்தனையில், 2வது தடவை இந்த உலகத்துக்குள்ள ஒரு பொருளாக அது ஒரு உருவத்தை எடுத்துக்கிச்சு. சிந்தனையில் வராமல் ஜஸ்ட் உலகத்துக்குள்ள மட்டுமே வந்தது அப்படின்ற ஒரு படைப்புன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை ஒரு படைப்பு அப்படி வந்ததுன்னா அது ஒழுங்கான ஒரு படைப்பாக இருக்கவே இருக்காது. நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அதில் பிளானை போட்டாகணும். எந்த ஒரு பிளானுமே போடாமல் வீடு கட்ட போகிறேன்னு செங்கல் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சேன்னா கதவு வைக்கிறதுக்கே நான் மறக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. அப்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு திட்டம் அப்படின்றது தேவை. அப்படிப்பட்ட திட்டமே இல்லைன்னா என்ன நடக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நிர்ணயித்துக்கிட்டே இருக்கும். நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்ற ஒரு திட்டத்தை போட்டுட்டேன்னா அதன்படி நான் வாழ்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். வெளியே என்ன நடந்தாலும் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி சிந்திக்க முடியும். ஆனால் அந்த திட்டமே இல்லாதப்ப தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரியாக்டிவாக இருக்கும். வெளியிலேருந்து ஒரு விஷயம் அர்ஜென்ட்டாக வருது, வெளியிலேருந்து ஒரு விஷயம் பிரச்சனை மாதிரி வருது, வெளியில் ஒருத்தவங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அதை சால்வ் பண்ணுறதுக்காகவும் அதற்காகவும் நம்ம செயல் செய்கிறோம். அது நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமோ அப்படிப்பட்டவனா இல்லாமல் வெளியே கொண்டு போயிடுது. அப்போ நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமோ அப்படிப்பட்டவனா இருக்கணும்னா முதல்ல நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இங்கே 2 விதமான நபராக நம்மளால் இருக்க முடியும். 2 நபருமே ஓரளவுக்கு முக்கியம்தான். ஒன்று மேனேஜர், இன்னொருத்தவர் லீடர். இந்த மேனேஜருக்கும் லீடருக்கும் என்ன வித்தியாசம்? மேனேஜர் ஒரு செயலை எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படின்னு யோசிப்பார், ஒரு செயலை எப்படி சரியாக செய்கிறது அப்படின்னு யோசிப்பார். ஆனால் லீடர் அப்படின்றவர் எப்படி சரியான செயலை செய்கிறது அப்படின்னு யோசிப்பார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போ இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒரு மேனேஜர் அப்படின்றவர் என்ன செய்வார்னா, அந்த காட்டில் நம்ம பூந்து வெளியே போகிறதுக்கான நல்ல நல்ல கருவியை நம்மள்ட்ட கொடுப்பார். வேகமாக இப்படி நடங்க, இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி போனீங்கன்னா சுலபமாக நீங்கள் நடந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் லீடர் அப்படின்றவர் என்ன செய்வார்னா, ஒரு மரத்து மேலே ஏறி நம்ம போயிட்டு இருக்க திசையே தப்பு, இது காட்டுக்கு வெளியே கிடையாது, காட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் போக வேண்டிய திசை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவார். எது சரி அப்படின்றத சொல்றவர் லீடர். எப்படி செய்கிற செயலை சரியாக பெஸ்ட்டாக செய்கிறது அப்படின்றத சொல்றவர் ஒரு மேனேஜர். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மேனேஜராக இருப்போம். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயலை எப்படி சிறப்பாக செய்யலாம், எப்படி வேகமாக செய்யலாம்னு நம்ம யோசிக்கிறத நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் லீடராக இருக்கோமா, நான் செய்கிற செயல் சரிதானா, நான் போகிற திசை சரிதானா அப்படின்றத யோசிக்கிறோமா? வேகமாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ஆனால் சரியான திசையில் போகிறோமான்றதை நம்ம செக் பண்ணுறோமா? அப்படி செக் பண்ணுறவர் தான் லீடர். ஒரு ஏணியில் வேக வேகமாக ஏறுறது எப்படி, கால் வலிக்காமல் ஏறுறது எப்படி அப்படின்லாம் நம்ம சிந்திப்போம். ஆனால் ஏணி சரியான பில்டிங்கில் தான் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? அப்படி சிந்திக்கிறவர் தான் லீடர். அப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாதான் நீங்கள் எங்கே போய் சேரணுன்றதே உங்களுக்கு முதல்ல தெரியும். இப்படி நான் எங்கே போய் சேரணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறேன். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு நபரோட இறுதி சடங்குக்கு போறீங்க. அந்த நபர் யாரு? வேற யாரும் கிடையாது, நீங்க தான். ஒரு 4 வருடம் கழிச்சு உங்களோட ஒரு மரணத்தை இப்பயே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களை பத்தி என்ன பேசணும்னு நீங்க நினைப்பீங்க? உங்களோட கணவனோ மனைவியோ என்ன பேசணும்னு நினைப்பீங்க? உங்களோட குழந்தைகள் உங்களை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? உங்க கூட வேலை பார்த்தவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க? இல்ல அந்த இறுதி சடங்கை செஞ்சு வைக்கக்கூடிய முன்பின் தெரியாத சில நபர்கள் என்ன சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க? ஏதாவது ஒன்று ஆசைப்படுவீங்க. இப்போ அதற்கான முடிவை தான் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியே கேளுங்க. என்னோட குழந்தை, என்னோட அப்பா இல்லை என்னோட அம்மா ரொம்ப அன்பா என்கிட்ட இருந்தாங்கன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் என்ன செய்யறேன்னா 14 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னா நான் சரியான திசையில் போயிட்டு இருக்கேனா? நான் செய்யற வேலையை தப்புன்னு சொல்லவே மாட்டேன். வேக வேகமா ஏணியில் ஏறுறேன், ஆனா ஏணி தான் வேற ஒரு பில்டிங் மேல சாஞ்சிருக்கு. இப்படி நான் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான்
ஒரு பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதணும். என் வாழ்க்கை பற்றிய குறிக்கோளுக்கான ஒரு அட்டவணை மாதிரி நான் எழுத போகிறேன். அதில் எப்படிப்பட்ட குறிக்கோள் எனக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உட்காந்து எழுதியே ஆகணும். இப்படி எழுதுறது எதனால? இப்படி எழுதினா தான் வெளியில் இருக்கிற நிகழ்வுகள் நம்மளை பாதித்தாலும் நான் என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையோட மையம் என்ன அப்படின்றத இந்த குறிக்கோள் நமக்கு சொல்லும். நம்ம வாழ்க்கையோட மையம் எதுவாக இருக்கோ அது சார்ந்த கவலைகள் தான் நமக்கு வரும். அது சார்ந்த முடிவுகளை தான் நம்ம எடுப்போம். என்னோட வாழ்க்கையோட மையம் எப்பவுமே என்னோட குடும்பமாக மட்டும் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். அவங்க என்ன இப்படி நினச்சிட்டாங்களே, இவங்க அப்படி நினச்சிட்டாங்களே, என்னோட மனைவிக்கு என்ன பிடிக்கலையே, அவங்க என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு பிரச்சனை வரும். என் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம், அதுதான் மையம் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். பணம் பத்தலையே, இன்னும் பணம் அதிகமாக சம்பாதிக்கணுமே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி என் வாழ்க்கையின் மையம் எதுவாக இருக்கணும்? அப்போ அது குடும்பமாகவும் இருக்கணும்னு சொல்ல முடியாது, அது ஒரு வேலையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையா எது மையமா இருக்கணும்? அது நம்மளோட கொள்கைகளா இருக்கணும், பிரின்சிபல்ஸா இருக்கணும். எப்ப பிரின்சிபல்ஸ் வாழ்க்கையோட மையமா இருக்கோ அப்ப சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் நமக்கு பிரச்சனையை கொடுக்காது. நான் என் கொள்கைகள்ல கரெக்டா இருக்கனா அப்படின்ற ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நமக்கு பதில் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். என்னோட கொள்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? இந்த கொள்கைகள் நமக்கு ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி செயல்படும். எந்த திசையில நான் போகணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும். சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், நீ இந்த திசையில போய்கிட்டே இரு அப்படின்றத நமக்கு சொல்லும். இப்படிப்பட்ட கொள்கைகள், நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும் அப்படின்றதா இருக்கலாம், நான் ஒரு நேர்மையான மனிதனா இருக்கணும் அப்படின்றதா இருக்கலாம், எப்படிப்பட்டதா வேணா இருக்கலாம். அதை நீங்க தேர்ந்தெடுங்க. அதை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? உடனடியா நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும், அது மட்டும் தான் என்னோட கொள்கை அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. இந்த கொள்கையை தேர்ந்தெடுக்கிறப்போ சில முக்கியமான விஷயத்தை நீங்க எழுதணும். அதுல முதல் விஷயம், உங்களோட பதவி எல்லாத்தையும் நீங்க எழுதணும். என் வாழ்க்கையில எனக்கு என்னோட குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு, வேலை மட்டும்தான் முக்கியம் நினைச்சாலும் தப்பு. அப்ப நீங்க எப்படிப்பட்ட பதவியில எல்லாம் இருக்கீங்க? நீங்க ஒரு அப்பாவா இருப்பீங்க, அம்மாவா இருப்பீங்க, ஒரு கணவனா இருப்பீங்க, மனைவியா இருப்பீங்க, நீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பீங்க, ஒரு மேனேஜரா இருப்பீங்க. இது எல்லாத்தையும் எழுதுங்க. அடுத்தது பக்கத்துல அது எல்லாத்துக்குமான ஒரு குறிக்கோளை எழுதுங்க. இது எல்லாத்துலயும் அடுத்த சில வருடத்துல நான் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல இப்பவே நான் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாத்தையும் எழுதி அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தா இந்த குறிக்கோள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களோட பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். இந்த பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்ப என்கிட்ட இருக்கோ அப்போ நான் யாருன்றது எனக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் கிரியேஷன் என்ன? முதல் படைப்பு. இந்த மனதுல நடக்கக்கூடிய முதல் படைப்பை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. வீடை கட்ட நீங்க தயாராயிட்டீங்க, ஏன்னா பிளான் ரெடியா இருக்கு. இப்ப நீங்க வெளியே இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு குறை சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க, ஏன்னா என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போக போற மூணாவது பழக்கம், எந்த வேலையை நான் செய்யணுமோ அந்த வேலையை செய்யறது. சிம்பிளா சொல்லணும்னா, இவ்வளவு நேரம் நான் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒன்றத்தை உருவாக்கிட்டேன், என் வாழ்க்கையோட திட்டத்தை உருவாக்கிட்டேன், குறிக்கோளை உருவாக்கிட்டேன். இப்போ அந்த குறிக்கோளை நான் கடைபிடிக்கிறேனா அப்படின்றது தான் கேள்வி. என்னோட குறிக்கோளுக்கு நான் சீடனா இருக்கனா அப்படின்றத பார்க்கணும். அதாவது என்னோட குறிக்கோளுக்கு நான் டிசிப்ளினாக இருக்கேனா அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோட குறிக்கோளுக்கு நான் டிசிப்ளினாக இருக்கிறது தான் டிசிப்ளின் அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த ஒழுக்கம் அப்படின்னா என்ன? இப்போ நான் எந்த வேலையை செய்யணுமோ, எந்த வேலை சரியோ அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு ஆர்வமே இல்லாத நேரத்தில் கூட அந்த வேலையை அப்போ செய்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச எல்லாருமே இதை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு மூடு இல்லை, எனக்கு இதை செய்யறதுக்கு பிடிக்கல, இது எனக்கு வேற ஒன்று பிடிச்சிருக்கு, அதில் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, கொள்கை என்ன, அதை அடையிறதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும், அதை இப்போ நான் செய்ய போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதுலாம் வேற விஷயம். இப்படி சரியான செயலை தேர்ந்தெடுத்து செய்யும் போது வெற்றியை நோக்கி நீங்கள் போவீங்க. அப்போ சரியான செயல்னா என்ன? நம்மளோட லைஃப்பில் இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணுறத 4 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒரு 4 பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். இதை பல இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதல் பாக்ஸ், ஒரு வேலை ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட வேலை தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான வேலை தான். இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு கிளைண்ட் கிட்ட ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், அது உடனே இப்போ அப்படின்னு இருக்கும். இந்த கிளைண்ட் மீட்டிங் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிஸ்னஸே நடக்காது. அப்போ ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் ரொம்ப அர்ஜென்ட். அது நமக்கு என்னத்தை கொடுக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். ரெண்டாவது டைப், ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது. என்னோட ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம், ஆனால் இந்த நிமிஷமே இந்த வீடியோவை நிறுத்திட்டு நான் போயிட்டு ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அது இப்போவே செய்யப்படணும் அப்படின்றது கிடையவே கிடையாது, ஆனால் ரொம்ப முக்கியம். மூணாவது, ஒன்று அர்ஜென்ட் ஆனால் முக்கியமே கிடையாது. இப்போவே செய்யணும்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது, ஜியோக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு கால் வருது. அந்த கால் இப்போவே தான் நான் எடுக்கணும், ஆனால் அது எனக்கு முக்கியமே கிடையாது. இப்படிப்பட்ட வேலை நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுல வரும். நாலாவது டைப், ஒன்று முக்கியமும் கிடையாது, அது அர்ஜென்ட்டும் கிடையாது. எப்படிப்பட்டது? இப்போ இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் போய் ஏதாவது ஒரு ரீலை நான் பார்க்கணும் அப்படின்றது முக்கியமும் கிடையாது, அது அர்ஜென்ட்டும் கிடையாது. இதுக்கு பேர்
டைம் வேஸ்டிங். இப்போ 2வது குவாட்ரண்ட்டில் தான் இங்கே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். அதாவது முக்கியமான விஷயங்கள், ஆனால் அது அர்ஜென்ட் கிடையாது, இப்போவே செய்யணுன்றது கிடையாது. இதில் நம்ம வேலை செய்கிறப்ப தான் குவாலிட்டி, தரம் அப்படின்றது கிடைக்கும். நம்மளோட கொள்கைகள் அனைத்தும் இது சார்ந்ததாக தான் இருக்கணும். அது எல்லாமே இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். முதல் குவாட்ரண்ட்டை, அந்த முதல் பாக்ஸை நம்மளால் தூக்கி எறிய முடியாது. முக்கியமானது அர்ஜென்ட், அதுக்காக வேலை செய்யுங்க. ஆனால் இந்த 2வது பாக்ஸுக்கு வேலை செய்யறதுக்கான நேரத்தை கட்டாயம் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். இந்த 2வது பாக்ஸுக்கு நான் வேலை செய்யணும்னா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 3வது பாக்ஸுக்கும் 4வது பாக்ஸுக்கும் நோ சொல்லணும். இந்த நோ சொல்கிற பண்பை நான் வளர்த்துக்காம 2வது பாக்ஸில் அதிகமாக வேலை செய்ய முடியாது. என்னோட கொள்கை சார்ந்த வேலைகளை நான் செய்யணும்னா அது இல்லாத டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நபர் சொல்லக்கூடிய முக்கியமே இல்லாத ஒரு வேலையாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லணும். அதுக்கு முடியாதுன்னு சொல்றது தான் இதுக்கு முடியும்னு நான் சொல்ற ஒரு எஸ் அப்படின்ற ஆன்சர். இந்த 2வது பாக்ஸில் இருக்கிற வேலை, அதாவது ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம், ஆனால் இப்பவே செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல, இதை தான் நம்ம ரொம்ப சுலபமாக ஸ்கிப் பண்ணிடுவோமா. அதுக்காக இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அதற்கான திட்டத்தை எப்பவுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த திட்டத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க போடணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டீங்கன்னா அதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ஒவ்வொரு வாரமும் நீங்க திட்டம் போடணும். உங்க வாழ்க்கையில் நிறைய கோல்ஸ் அப்படின்றது இருக்கு, நிறைய ரோல்ஸ் அப்படின்றது இருக்கு. நான் ஒரு அப்பாவா இருக்கேன், நான் ஒரு கணவனா இருக்கேன், நான் ஒரு மேனேஜரா இருக்கேன், அப்படின்னு நிறைய ரோல் இருக்கு. இந்த எல்லா வேலைக்கும் நீங்க ஒரு கோலும் வச்சுட்டீங்க. இப்போ அந்த கோலை அடையிறதுக்கு இந்த வாரம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத எழுதணும். அதை நான் எப்ப செய்ய போறேன் அப்படின்றத எழுதணும். நான் ஆரோக்கியமான மனிதனா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண போறேன். அதை திங்கக்கிழமை சாயங்காலம் நான் ஒரு 8 மணிக்கு பண்ணுவேன், செவ்வாய்க்கிழமை ஒரு 7 மணிக்கு பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்தையும் அதற்கான இடத்தையும் நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒதுக்கி ஆகணும். இப்படிப்பட்ட திட்டத்தை நீங்க உருவாக்கினாதான் அந்த வாரத்தில் இந்த 2வது பாக்ஸில் இருக்கக்கூடிய வேலையை நீங்க செய்வீங்க. இப்படி 2வது பாக்ஸில் இருக்கக்கூடிய வேலையை செய்யறவங்க தான் வெற்றியை நோக்கி போறாங்க. வெற்றியை நோக்கி போகணும்னா அதுக்கு தேவையான ஒரு பண்பு என்ன? நான் இப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதை செய்யணுன்ற எனக்கு மூடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேற ஏதாவது முக்கிய மாதிரியும் அர்ஜென்ட் மாதிரியும் வந்தாலும் இதை தான் நான் செய்வேன் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய திறன். இது வரைக்கும் நம்ம ஒரு 3 பழக்கங்களை பார்த்துருக்கோம். இது 3ம் எதை நமக்கு சொல்லித்தருது? நம்மளை பற்றி நமக்கு சொல்லித்தருது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றது. எனக்கான ஒரு திட்டத்தை நான் வச்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு எது முக்கியன்றதை நான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அப்படி நான் எனக்கு எது முக்கியம்னு தேர்ந்தெடுத்தனோ அந்த கொள்கைக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது. இந்த 3 பழக்கங்கள் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ நீங்க டிபெண்டன்ட் ஸ்டேட்ல இருந்து இண்டிபெண்டன்ட்டா ஆகுறீங்க. எப்பவுமே அடுத்தவங்களை நம்ம சார்ந்து இருக்கோம். எப்படி? எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு அவன் தான் காரணம், அவன் அப்படி மட்டும் செஞ்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வெளியே அடுத்தவங்களை குறை சொல்றது மூலமா அவங்களை நம்ம சார்ந்து இருந்தோம். எப்ப இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ அடுத்தவங்களை நம்ம குறை சொல்ல போறது இல்லை. நான் தான் பொறுப்புன்னு பொறுப்பேற்றுக்க போறேன், எனக்கு என்ன முக்கியம் நான் சொல்ல போறேன், அதற்கான செயலை நான் செய்ய போறேன். அப்போ அவங்கள நான் சார்ந்து இல்லை, இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். ஆனா இங்க நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த உலகத்துல எந்த ஒரு வெற்றியும் தனியா தனிநபரால செய்யப்பட்டதே கிடையாது. அதுக்கு கண்டிப்பா நிறைய மனிதர்கள் அப்படின்றது தேவை. அப்போ அடுத்த நிலைக்கு நம்ம போனோம், அதுதான் இன்டர் டிபெண்டன்ட். அடுத்தவங்களை சார்ந்து நம்ம இருக்க போறது இல்லை, ஆனா ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க போறோம். இந்த இன்டர் டிபெண்டன்ட் அப்படின்றது இன்னொரு நபரை சார்ந்து இருக்கிறது அப்படின்றது கிடையாது. நான் தனியா எவ்வளவு உயரத்துக்கு போவனோ அதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறப்போ நம்ம எல்லாருமே பெரிய உயரத்துக்கு போக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க மதிச்சு நடக்கிறது. இப்படி அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது இன்டர் டிபெண்டன்ட் அப்படின்றத நம்ம வளர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள சொல்றார். ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தான் நம்மளோட உறவு அடுத்தவங்க கூட இருக்கிறது. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல நம்மளால பணத்தை போடவும் முடியும், பணத்தை எடுக்கவும் முடியும். எப்ப நிறைய பணத்தை போட்டு வச்சிருக்கணும் அப்ப அவங்க என்னை நம்பி என் கூட வேலை செய்ய தயாரா இருப்பாங்க. எப்ப அவங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே மட்டும் இருக்கணும் அப்போ அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, அந்த நம்பிக்கைன்றது அவங்கள்ட்ட இருக்காது, அப்ப அவங்க கூட வேலை செய்ய மாட்டாங்க. இங்க பணம் அப்படின்னு நான் எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இங்க பணம் அப்படின்றது பணத்தை குறிக்கிறது கிடையாது, அடுத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்குது. நான் செய்யக்கூடிய சில செயல்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும், செய்யக்கூடிய சில செயல்கள் நம்பிக்கையை குறைக்கும். நம்பிக்கையை ஏத்தக்கூடிய செயல்களை செஞ்சா பணத்தை டெபாசிட் பண்ற மாதிரி, நம்பிக்கையை குறைக்கக்கூடிய செயல்களை செஞ்சா பணத்தை எடுக்கிற மாதிரி. பணத்தை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அங்க பேலன்ஸ்ன்றது இருக்காது. பணத்தை நிறைய போட்டு வச்சிருந்தோம்னா அதுல இருந்து வட்டி அப்படின்றது வரும், அந்த வட்டியை வச்சு வாழ முடியும். அப்படி வர வட்டி தான் அவங்க நமக்கு செய்யக்கூடிய உதவி. அப்ப சிம்பிளா புரிஞ்சுப்போம், அடுத்தவங்களுக்காக நம்ம சில செயல்கள் செய்யும் போது அவங்க நம்மளை நம்புவாங்க, நமக்காக அவங்க செயல் செய்வாங்க. அப்போ எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும்? முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, எல்லாரும் தனித்தனி தேவைகளை கொண்ட மனிதர்கள். ஒருத்தவருக்கு நம்பிக்கையை ஏத்தக்கூடிய செயல் இன்னொருத்தவருக்கு நம்பிக்கையை குறைக்கும். அப்ப இதுதான் நம்பிக்கையை ஏத்தும் அப்படின்னு உடனடியாக சொல்லிட முடியாது.
அப்போது நான் யார் கூட உறவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு எது நம்பிக்கையை ஏற்றும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஆஃபீஸில் இருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதை பார்க்குற மேனேஜருக்கு அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கைன்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவர் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப பெரிய மன கலக்கத்தில் இருக்கார், நம்மள்ட்ட யாராவது பேச மாட்டாங்களான்னு அவர் இயங்கிக்கிட்டு இருக்கார். அப்போ பேசுறதுன்றது ஒரு நபருக்கு நம்பிக்கையை குறைக்குது, ஒரு நபருக்கு ஏற்றுது. அப்போ நான் யார் கூட பழகிறேன், யாரோட உறவை நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எது முக்கியன்றதை பார்த்து அதை நம்ம செய்யணும். ஆனால் எல்லாருக்கும் முக்கியமான சில விஷயங்களும் இருக்கு. அதில் ஒன்று சின்ன விஷயத்தை மதிக்கிறது. கூட இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எப்பவுமே நம்மளை குறை சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க சின்ன விஷயத்துக்கு தான் குறை சொல்லுவாங்க. நான் உனக்கு எவ்வளவு செய்கிறேன், உனக்கு எவ்வளவுலாம் வாங்கி தரேன், ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கு குறை சொல்றியே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா சின்ன விஷயங்கள் சின்னது கிடையாது, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால சின்ன விஷயம் தானேன்னு விட்டுறாதீங்க. சின்ன விஷயத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. சின்ன விஷயத்தை செய்யறது ரொம்ப சுலபம், ஆனால் அதுதான் பெரிய நம்பிக்கையை பெற்றுத்தரும். பெரிய விஷயத்தை விட்டா கூட சரி முடியல போல இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை எடுத்துப்பாங்க. ஆனால் சின்ன விஷயத்தை விட்டீங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டால அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால கூட இருக்கிற நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க, பெருசை முடிஞ்சா செஞ்சா போறோம். அடுத்து முக்கியமான ஒன்று இருக்கு, அதுதான் கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறது, ப்ராமிஸை கடைபிடிக்கிறது. உன்னை நாளைக்கு நாங்கள் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போயிடணும். உனக்கு இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா வாங்கி தந்துடணும். நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் இத்தனாம் தேதி அப்படின்னு சொன்னா செஞ்சு முடிச்சிடணும். இப்படி சொன்னதை செஞ்சீங்கனாலே உங்க மீது நம்பிக்கைன்றது பெருசா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்க கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை சொல்லணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டே தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? என் மனசுல என்ன நினைக்கிறேன்றது அவங்களுக்கு புரியும், சொல்லிதான் நீ செய்வியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுரும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றது உண்மையா அடுத்தவங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மனதில் என்ன ஆசைப்பட்டு இருக்காங்கன்றத சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியல, அப்புறம் எப்படி உங்க மனதில் நீங்க ஆசைன்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அடுத்தவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்படி முடியவே முடியாது. இந்த ஒரு பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்படிப்பட்ட சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு, இதை கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட நீ என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கறத கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது, முடிஞ்ச அளவுக்கு இந்த குறை சொல்றத குறைச்சிக்கோங்க. ஒருத்தவங்க இல்லாத இடத்துல அவங்கள பத்தி பேசாதீங்க. இதுதான் பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஒருத்தவர் இல்லைன்னா அவர் இல்லாத இடத்துல அவரோட பேரை காப்பாற்றுற நபரா நீங்க இருங்க. எப்பவுமே ஒருத்தவர் இல்லாதவரை பத்தி நம்ம கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குன்னா அவரோட பேரை காப்பாற்றுறதுக்கு அவரை பத்தி 2-3 நல்ல விஷயத்த சொல்லுங்க. இது கண்டிப்பா எல்லார் மத்தியிலையும் உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்கும். நான் ஒரு குரூப்ல உட்காந்துருக்கேன், அந்த குரூப் எல்லாரும் ஏதோ ஒரு நபர் இல்லாத ஒரு நபரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப் கிட்ட அந்த இல்லாத நபரை பத்தி நான் பாசிட்டிவா பேசினா அந்த நபரை பத்தி தப்பா பேசினவங்க கூட என்ன மதிக்க ஆரம்பிப்பான், அவங்க கூட என்ன நம்ப ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட ஒரு செயல் இது. எப்பயாவது தப்பு பண்ணீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட உண்மையா மன்னிப்பு கேட்டு பழகுங்க. இதுவும் உங்க மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அதிகமா வளர்க்கும். இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்பும் போது அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கான உதவியை செய்வாங்க. இது அந்த தங்க வாத்து தங்க முட்டை கதை தான். தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு வாத்தை கொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் அடுத்தவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து நமக்கு நிறைய தங்க முட்டை கிடைக்கும், சின்ன சின்ன உதவி நிறைய கிடைக்கும். அதனால அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல் உங்களை கண்டிப்பா வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகும். இப்போ இதை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, அவங்களை எப்படி நம்ம நல்லா பார்த்துக்கிறது, இந்த இன்டர் டிபெண்டன்ஸ், அடுத்தவங்க கூட சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தன்மையை, நேர்மறையா சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையை வளர்க்கறது எப்படி, அதற்காக தான் அடுத்த 4 ஹேபிட் இருக்க போகுது. வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய 4வது பழக்கம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பண்பு. இப்படி எப்பவுமே யோசிச்சா மட்டும்தான் நமக்கும் பெரிய வெற்றின்றது கிடைக்கும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகள் பலவிதமா இருக்கலாம். அதுல முதல் விதம் என்னன்னா வின் வின். நானும் வெற்றி அடைய போறேன், நீனும் வெற்றி அடைய போற. எப்படி 2 பேரும் ஒரே நிகழ்வில் வெற்றி அடைய முடியும்? இப்போ நான் ஏதோ ஒரு பொருளை உங்கள்கிட்ட விற்கிறேன், அந்த பொருளை நீங்க வாங்குறீங்க. என்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கினதுனால நீங்க பயன் அடைகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இப்போ அந்த பொருளை நான் உங்கள்கிட்ட கொடுத்தது மூலமா எனக்கு தேவையான நான் ஒரு பணத்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா நானும் வெற்றி அடைஞ்சிட்டேன். இங்க யாருமே ஏமாற்றப்படலை. ஒரு மோசமான பொருளை உங்கள்கிட்ட வித்தனா அங்க நீங்க தோத்தீங்கன்னு அர்த்தம். ஆனா நல்ல பொருளை உங்கள்கிட்ட நியாயமான விலைக்கு வித்தா 2 பேருமே அங்க வெற்றி அடைகிறோம்னு அர்த்தம் இல்ல. இப்படி ஒரு செயலை செய்யும் போது 2 பேராலையும் வெற்றி அடைய முடியும்.
அப்படிப்பட்ட செயல்கள் இருக்கு. ரெண்டாவது வின் லூஸ். இது என்ன மனநிலை அப்படின்னா, அடுத்தவங்க தோத்தா மட்டும்தான் நான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. உங்களை ஏமாத்தி ஒரு பொருளை வித்தா மட்டும்தான் என்னால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. மூணாவது லூஸ் வின். அடுத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில எதுவும் செய்யாம தோத்து போயிருப்போம். ஆனா எப்பவுமே அவன் என்னை மிதிச்சுட்டு தான் மேல போயிருக்கான், அவன் நம்மளை ஏமாத்தி தான் மேல போனான், அவன் தப்பு பண்ணி தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் தோத்ததுக்கு இன்னொரு நபரோட வெற்றியை காரணமா சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. நாலாவது லூஸ் லூஸ். இது எப்போ நடக்கும்? ரெண்டு பேருமே தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எப்போ நடக்கும்? ரெண்டு பேருமே வின் லூஸ் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. அதாவது உன்னை தோக்கடிச்சு தான் நான் வெற்றி அடையணுன்ற மனநிலையில் நான் இருக்கேன், என்னை தோக்கடிச்சு தான் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. இப்படி ரெண்டு பேருமே அதே மனநிலையில் இருந்தால் அங்கே இருக்கிறது லூஸ் லூஸ். ரெண்டு பேருமே தோத்து போக போகிறோம். அடுத்தது வின் அப்படின்ற ஒரு மனநிலை. நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், அடுத்தவங்க தோத்து போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அதெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன், அடுத்தவங்கள நான் கண்டுக்கவே மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன். அவங்க தோத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வெற்றி அடையணும் அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. ஆறாவது மனநிலை வின் வின் ஆர் நோ டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. நம்ம ரெண்டு பேருமே ஜெயிச்சா ஜெயிப்போம், இல்லைன்னா இந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இந்த வின் வின்னோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெண்டு பேருமே ஜெயிக்கணும், இல்லைன்னா இந்த இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா வின் வின் அப்படின்ற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் வெற்றி அடைஞ்சா பத்தாது, என் கூட இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க உங்களுக்கான வெற்றியை உங்களுக்கு பெற்று தருவாங்க. இப்படி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் வின் வின் அப்படின்ற அடையணும்னா நம்ம 4 முக்கியமான விஷயத்தை வளர்த்துக்கணும். ஒன்று நம்மளோட கேரக்டர். நம்மளோட கேரக்டர் ஒரு விதமா இருந்தால் மட்டும்தான் இந்த வின் வின் அப்படின்றது சாத்தியமாகும். இந்த கேரக்டர்ல நமக்கு 3 விஷயம் தேவை. அதுல முதல் விஷயம் நம்பகத்தன்மை. நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்மளை நம்பணும், அடுத்தவங்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நம்ம நடந்துக்கணும். அடுத்தவங்களோட நம்பிக்கையை பெறுறது எப்படி அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு பேங்க் எக்ஸாம்பிளை வச்சு சொல்லியிருந்தேன். அடுத்தது மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டினா என்ன? நான் தைரியத்தோடையும் அதே நேரத்தில் பச்சாதாபத்தோடையும் நடந்துக்கிறது தான் மெச்சூரிட்டி. எப்போ என்கிட்ட தைரியம் இருக்கு ஆனால் பச்சாதாபம் இல்லையோ அங்கே நான் என்ன நினைப்பேன்? நான் வெற்றி அடையணும், நீ தோக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எப்போ பச்சாதாபம் மட்டும் இருக்கு, தைரியம் இல்லையோ, நான் தோத்து போயிடுவேன், ஆனால் நான் தோத்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்களை குறை சொல்வேன். எப்போ தைரியமும் இருக்கு பச்சாதாபமும் இருக்கோ அங்கே நானும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்வேன். மூணாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம், எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம். என் கம்பெனியில் ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு கிடைக்காம நான் அதை வாங்குறது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். யார் நல்லா வேலை பார்த்தாலும் எல்லாரையும் கம்பெனி பார்த்துக்கொன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னா எல்லாரும் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். அப்போ எது வேணும்னாலும் நிறைய இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படி நம்பும்போது தான் கூட இருக்கிற நபர்களும் வெற்றி அடையணுன்ற ஒரு ஆசையை நீங்கள் வளர்த்துப்பீங்க. கேரக்டருக்கு அடுத்து புரிஞ்சிக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப், உறவுகள். அடுத்தவங்க கூட இருக்கக்கூடிய உறவை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேங்க்ல நீங்க அதிகமாக டெபாசிட் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னனோ அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வின் வின் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட்ஸ். ஒரு ஒப்பந்தம்ன்றது கட்டாயம் தேவை. ஒரு நபர் கூட ஏதோ ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா அங்க ஒப்பந்தத்தை நீங்க கட்டாயம் போட்டாகணும். அந்த ஒப்பந்தத்தை 2 பேரும் ஏத்துக்கிட்டாகணும். ஏன்னா சில சமயம் நீங்க இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட சொல்வீங்க, அவரும் சரின்னு சொல்வாரு. அப்ப அவரு என்ன வேணும்னு நினைச்சாரோ அது உண்மையாவே அவருக்கு கிடைச்சிடும். ஆனா அப்ப கூட அவர் தோத்து போன மாதிரி நினைப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம், எனக்கு ஒரு 1 லட்சம் உனக்கு ஒரு 1 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டோம். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில் அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு 1 லட்சம்ன்றது கிடைச்சிருச்சு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் அதிகமா வேலை பார்த்தனே, நீ கம்மியா தானே பார்த்த, அப்ப எனக்கு 1 லட்சம் தான் கிடைச்சிருக்குன்னா நான் தோத்து தானே போனேன் அப்படின்னு சொல்வார். நீங்க நல்ல எண்ணத்தோட செயல்பட்டு இருந்தாலும் இன்னொரு நபர் தோத்து போன மாதிரி உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னா ஒரு அக்ரிமெண்ட்ன்றது தேவை. அந்த அக்ரிமெண்ட்ல யாரு என்ன செய்ய போறோம், யாருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது, நம்ம ஒருவேளை தோத்து போனா யார் என்ன எப்படிப்பட்ட பொறுப்பை எடுத்துக்க போறோம், யார் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்க போறோம் அப்படின்ற எல்லாமே அதுல இருக்கணும். அது எழுதி வச்சிருந்தா மட்டும்தான் வின் வின் அப்படின்றதே சாத்தியமாகும். கடைசி
கடைசியாக இந்த வின் வின் அப்படின்றது சாத்தியமாகணும்னா இன்னொரு விஷயம் தேவை, அதுதான் சிஸ்டம். நம்ம இந்த வின் வின்னை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது இருக்கணும். இப்படித்தான் வேலை செய்யணுன்ற ஒரு ரூல் இருக்கணும். அந்த ரூல் படி போகும்போது தான் அதை நீங்கள் அடைய முடியும். சிஸ்டமே இல்லை அப்படின்னா யார் வேணாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே வின் வின் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. இதை தாண்டி இந்த வின் வின் அப்படின்றத நீங்கள் அடையணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கணும். அடுத்தவங்களோட பார்வையில் எல்லா நிகழ்வையும் பார்க்க நீங்கள் கற்றுக்கணும். அடுத்தவங்க இதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாலே அவங்களோட வெற்றிக்காக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வெற்றியை நோக்கி நம்ம போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்களும் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு மனநிலையை வளர்த்துக்கிறது. வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போக போகிற 5வது பழக்கம், எப்போவுமே அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா, எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க நம்ம சொல்றத புரிஞ்சிக்கவே நினைப்பாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. இப்போ ஒரு டாக்டரோட வெற்றின்றது என்ன? அவரு உங்களுக்கு நிறைய மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை நீங்க வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அவர் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்போ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே நிறுத்துங்க, இதெல்லாம் நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன், இந்தாங்கன்னு ஒரு 10 மாத்திரை எடுத்து கையில கொடுத்தா நீங்க வாங்கி போட்டுப்பீங்களா? இவரு நான் சொன்னதையே கேட்கலையே, இவர் கொடுக்குற மருந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. நம்ம சொல்றத முழுமையா கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா அதை தான் நம்ம நம்பி வாங்கிப்போம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றத முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறது கிடையாது. எப்பவுமே காது கொடுத்து கேட்கறது 4 வகையில இருக்கும். 1, காது கொடுத்தே கேட்க மாட்டோம், அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போன் பார்த்துக்கிட்டு இருப்போம், அதை அப்படியே டோட்டலா இக்னோர் பண்ணுவோம். 2வது, காது கொடுத்து கேட்குற மாதிரி நம்ம நடிப்போம். அவர் ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு, என்ன சொல்றாருன்னே காதுல வாங்காம ஓ அப்படியா ஓகே ரைட் அப்படின்னு ஏதோ நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஆனா அவர் சொன்னதை காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டோம். 3வது, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறது. ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாரு, ஓ இதை ஆரம்பிச்சிட்டானா, இதை தான் இவன் சொல்ல போகிறான் அப்படின்னு பாதிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. 4வது, முழுசாக காது கொடுத்து கேட்கறது. அவர் சொல்கிற எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறது. 5வது, இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தவர் பேசுகிற வார்த்தையை மட்டும் கேட்கறது கிடையாது, அவரோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது. இதை தான் எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிற விஷயத்தை தாண்டி உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது. வெறும் காதால் கேட்காம இதயத்தின் மூலமாக அவர் பேசுகிறத கேட்குறது. இப்படி அடுத்தவங்க சொல்கிறத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம 4 விஷயத்த பண்ணுவோம். 1, அவர் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். சில சமயம் அவர் இதை ஏன் சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி அவருக்கு என்ன மாதிரி மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை சில சமயம் அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயத்தை வச்சு அவரோட பிரச்சனையை புரிஞ்சிக்காமலே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு அவர் சொல்றதுக்கான கேள்விகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். இது அப்படி நடந்துச்சா, இது இப்படி நடந்திருக்கலாமே, நீ அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த கேள்வி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருமே தவிர அவரோட உணர்வு மூலமாவோ இல்லை அவர் சொன்ன விஷயத்துல இருந்தோ வரவே வராது. லைஃப்பில் நம்ம சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணும், நம்ம லாஜிக்கலாக ஒருத்தவருக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அடுத்தவங்க கேட்கணும்னா கிரேக்க தத்துவத்தில் ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கான்செப்டுக்கு இந்த ஈத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ்ன்றதை பொருத்தி பார்க்கணும்னா, ஈத்தோஸ் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வைக்கிறது, நம்மளோட கேரக்டர் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது, நம்ம அவங்கள்ட்ட நல்லபடி நடந்து அவங்க நம்மளை நம்புற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறது. 2வது பேத்தோஸ், அவங்க சொல்ற எமோஷனை நம்ம புரிஞ்சுக்கிறது. 3வது லோகோஸ், நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாஜிக்கல் சொல்யூஷனை சொல்றது, நம்ம சொல்றதை அவங்க கேட்கறது. பொதுவாக நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, இந்த லோகோஸை மட்டுமே பிடிச்சிப்போம். நான் லாஜிக்காக தானே பேசுகிறேன், நான் சரியாக தானே பேசுகிறேன், அப்புறம் ஏன் அடுத்தவங்க அதை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். இங்கே நம்ம சரியாக பேசுகிறதோ லாஜிக்கலாக பேசுகிறதோ முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்மளோட கேரக்டர் அவங்க மனதில் என்ன இருக்குது அப்படின்றது முதல்ல முக்கியம். 2வது அவங்களோட எமோஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றது முக்கியம். 3வது தான் நம்ம பேசுகிறதுல லாஜிக் இருக்கா, அது சரியா அப்படின்றது. அப்போ வெற்றியை நோக்கி போகணும்னா அதுக்கு கட்டாயம் அடுத்தவங்களோட பங்களிப்பு தேவை. அந்த பங்களிப்பு கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றியை நோக்கி
நோக்கி உங்களை அழைச்சிட்டு போக போகிற அடுத்த பழக்கம் சைனர்ஜி. சைனர்ஜின்னா என்ன? இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அங்கே தான் இந்த சைனர்ஜி அப்படின்றது பிறக்கும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, யாரும் உங்களோட வாழ்க்கைக்கு பொறுப்பு இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது அடுத்தவங்களையும் வெற்றி அடைய வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதற்கப்புறம் அடுத்தவங்களை புரிஞ்சிக்கவும் செய்றீங்க. இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அடுத்து நடக்க போகிற ஒரு விஷயம், கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறப்போ நீங்கள் தனித்தனியாக என்ன சாதிச்சிங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் இப்போ சாதிக்க போகிறீங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, 1 1 3 அப்படின்னு. அந்த மாதிரி தான் 2 பேர் தனியாக சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். இந்த சைனர்ஜி அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ்னா என்ன? 2 பேர் ஒன்றா வேலை செய்கிறதுக்காக வராங்க, 2 பேருமே அதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் காம்ப்ரமைஸ். ஆனால் சைனர்ஜின்றது என்னன்னா, 2 பேர் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வராங்க, அதனால 2 பேருமே அவங்க தனியாக வேலை செஞ்சால் எவ்வளவு அடைவாங்களோ அதை விட அதிகமாக அடைவாங்க அப்படின்னு நம்புறது. இப்படிப்பட்ட சைனர்ஜி வேணும்னா நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு பண்பு இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேறுபாடை மதிக்க நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தவர் தவறுன்னு சொன்னாருன்னா அவர் தான் உங்களோட டீமில் உங்களுக்கு தேவை. நான் சொல்கிற விஷயத்தை வேறு விதமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் கூட தான் என்னால் சைனர்ஜியை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். நான் சரின்னு சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மாறுபட்ட சிந்தனைகளையும் வேறுபாடையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் என்னால் தனியாக என்ன சாதிக்க முடியுமோ அதை விட அடுத்தவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சால் அதிகமாக சாதிக்க முடியும் நம்புகிற ஒரு மனப்பான்மை. வெற்றியாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய கடைசி பழக்கம் என்னன்னா, அவங்களோட கோடாலியை பட்ட தீட்டுறதுக்கான நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம். 2 பேர் கோடாலியை எடுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. ஒருத்தவர் மரத்தை போன உடனே வெட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப கூட அவரால் மரத்தை வெட்டி முடிக்க முடியல. இன்னொரு நபர் மரத்தையே வெட்டல, சும்மா உட்காந்து கோடாலியை பட்ட தீட்டிக்கிட்டு இருக்கிறார். கடைசியா வராரு, 2 வெட்டல மரத்தை அவரால் வெட்டி முடிக்க முடியுது. முதல் நபர்கிட்ட போய் சொல்றாங்க, கோடாலியை கொஞ்சம் பட்ட தீட்டிட்டு வாப்பா அப்படின்னு. நான் எவ்வளவு கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நீ பாக்குறல்ல, கோடாலியை பட்ட தீட்டுறதுக்கான நேரம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாராம். வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும்னா உங்களோட கோடாலியை பட்ட தீட்டுறதுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கியே ஆகணும். நான் லைஃப்ல பிஸியா இருக்கேன், நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட முட்டாள்தனம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளோட கோடாலியை பட்ட தீட்டுறதுனா எதெல்லாம் அதுல அடங்கும்? முதல்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட உடம்பு. என்னோட உடம்பை நான் பார்த்துக்காம அதை சீரழிச்சிட்டு வாழ்க்கையில் வெற்றியை தேடி என்னால் ஓடவே முடியாது. அப்போ என்னோட உடம்பை நான் பார்த்துக்கிறதுக்கான உடல் பயிற்சியை பண்ணணும், நல்ல உணவை நான் சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், ஒழுங்காக தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் செய்யாமல் நான் கடினமாக உழைக்க போகிறேன், அதனால் வெற்றி அடைய போகிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். 2வது, என்னோட மனதை நான் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சியில் ஈடுபடணும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், மெடிடேஷன் இருக்கட்டும், மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், என்னோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கான பயிற்சியை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது, என்னோட அறிவை வளர்க்கறதுக்கான பயிற்சியில் நான் ஈடுபடணும். அதுக்கு நிறைய புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புத்தகம் சார்ந்த இந்த மாதிரி காணொளிகள் பார்க்கறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் உங்களோட அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கிறதுக்கான ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான நேரத்தை ஒதுக்கணும். 4வது, மனிதர்களை புரிந்துக்கிறதுக்கான செயலை நீங்கள் செய்யணும். அதுக்கு ஒரு பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், வேறுபட்ட மனிதர்கள்ட்ட போயிட்டு பேசி அவங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பல மனிதர்கள்ட்ட உட்கார்ந்து உண்மையாக காது கொடுத்து கேட்டு அவங்கள பேச விடுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு அடுத்தவங்களை பற்றியும் இந்த சோஷியல் சயின்ஸை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். இதுக்கெல்லாம் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒதுக்காமல் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அது கட்டாயம் நமக்கு கிடைக்காது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைத்து நபர்களும் கண்டிப்பாக அவங்களோட கோடாலியை பட்ட தீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 7 விஷயங்களை தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும்னா தொடர்ந்து கடைபிடிக்கணும். முதல்ல ப்ரோஆக்டிவாக இருக்கணும். லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம என்ன செய்யணுன்ற முடிவு எடுக்க வைக்கக்கூடாது, நம்ம நிகழ்வு எப்படி இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய திறனோட இருக்கணும். 2வது, நான் எந்த திசையில் போகிறேன் அப்படின்ற சரியான மேப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கணும். என் வாழ்க்கையில் எது என்னோட கொள்கை, எது என்னோட குறிக்கோள் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது, அந்த குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய செயல்களை மட்டுமே நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும்.
இருக்கணும். தேவையில்லாத நேர விரயம் பண்ணக்கூடிய செயல்களை அதிகமாக நான் பண்ணவே கூடாது. 4வது, எப்பவுமே என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் வெற்றி அடையணுன்ற ஒரு சிந்தனையோட நான் இருக்கணும். 5வது, அடுத்தவங்களை தொடர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். நான் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் சொல்றது அவங்களுக்கு புரியும். 6வது, எப்பவுமே கூட இருக்கக்கூடிய மனிதர்களோட சேர்ந்து வேலை செய்யறப்போ நமக்கு தனியா கிடைக்கக்கூடிய விளைவை விட நல்ல விளைவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். 7வது, நம்ம வாழ்க்கையில நம்மளோட கோடாலிய பட்டத்திட்டத்துக்கான நேரத்தை தொடர்ந்து செலவிடணும். அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த 7 விஷயங்களை கடைபிடித்து பாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் வெற்றி கண்டிப்பா வரும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படின்னா சூப்பர் நோவால 75% டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.